ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான மிகவும் பயனுள்ள குறிப்புகள் எல்லாமே நம்ம இன்றைக்கி ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து தண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம காலியான வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடுற பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா இந்த மாதிரி அந்த தண்ணியில் குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா, அதில் இருக்கிற அந்த மீதி பேஸ்ட்டு ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் இறங்கி நல்லா ஒரு லிக்விட் ஃபார்மில் நமக்கு கிடச்சிரும். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு பசங்க வந்து டெய்லி வாட்டர் பாட்டில் கொண்டு போவாங்க. அது அந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் வந்து நல்லா டீப் க்ளீனிங் பண்ண முடியாது. அந்த பாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு தேங்கி போய் ஒரு மாதிரி அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வந்து நம்ம டீப் க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு நான் எடுத்துருக்க பொருள் தான் பார்த்திங்கன்னா பேஸ்ட் எடுத்திருக்கேன். நம்ம பேஸ்ட் வந்து பல் விளக்கி முடிச்சதுக்கப்புறமா வந்து அதில் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலியான பேஸ்ட் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து நல்லா ஸ்க்ரப்பர் மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சமாக லிக்விட் ஊற்றி நல்லா வந்து கழுவி இந்த மாதிரி வந்து 2 டைம் நம்ம குலுக்கி கழுவியாச்சு. கழுவுனதுக்கு அப்புறமா வந்து நல்ல தண்ணியில் நம்ம சுத்தமாக வாட்டர் பாட்டில் கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சுத்தமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பேஸ்ட்டோட அந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி நம்ம ஃபொனல் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆயில் ஊற்றும் போது அங்கங்கே செதறும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது நல்லா சிந்தாமல் ஆயில் ஊற்றலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஷாம்பு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருந்தாலும் ஷாம்பு நீங்கள் எடுத்துக்கலாம். 1 அப்படி இல்லைனா 2 எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் புது சாரீ கட்டிட்டு போவோம். அந்த மாதிரி புது சாரீ கட்டிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, கீழே இருக்கிற ஓரம் ஃபுல்லாகவே வந்து மண் படிஞ்சு ஒரு மாதிரி அழுக்கான மாதிரி இருக்கும். அதை அப்படியே வந்து நம்ம பீரோவில் மடித்து வைக்க முடியாது. அதனால் வந்து நம்ம வாஷ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா சர்ஃபு வந்து நல்லா வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ சாயம் ஃபுல்லாகவே கலண்டு போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி வந்து ஷாம்பு மைல்டான ஒரு ஷாம்பு எடுத்து நம்ம வந்து புது சாரியோ அல்லது புது ட்ரெஸ் என்ன நம்ம வந்து போட்டு போகிறோமோ அதை வந்து இந்த மாதிரி வந்து லிக்விட் நல்லா அமைக்கி ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சாவே பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே வந்து சூப்பராக வந்துடும். நம்ம 5 நிமிஷம் வந்து கழித்து நம்ம வந்து அந்த தண்ணியை பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாயம் கொஞ்சமாக போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு கூட நம்ம எடுத்து வாஷ் பண்ணிடலாம். சாயம் போகலை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நல்லா அலசி போட்டுடலாம். நல்லா வந்து துணியை வந்து நல்லா தேய்ச்சி கழுவக்கூடாது. நம்ம லைட்டாக வந்து ஜென்டலாக நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்தாவே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்குமே பார்த்திங்கன்னா நூல் கோக்குறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். சில பேர் வந்து டக்குன்னு நூல் கோத்துருவாங்க, சில பேருக்கு நூல் கோக்கவே வராது. அதுக்கு சின்னதாக ஒரு டிப் பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து நூலை வந்து நம்ம வந்து கையில் வச்சுக்கணும். அதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா ஊசியை வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஃப்டி பின் இருக்குல்லையே, அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். நம்ம அழகாக சேஃப்டி பின் வச்சு அந்த நூல் அழகாக அந்த ஹோல் இருக்குல்லையே அது வழியாக வந்து நம்ம வந்து லைட்டாக பின்னை வச்சு எடுத்தோம் அப்படின்னாவே சூப்பராக வந்து நூல் வந்துடும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இதுக்காக வந்து பக்கத்தில் வேறு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளாவே ஈஸியாகவே எடுத்து இப்போ அடுத்த டிப்பு என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஊசி கோத்து முடிச்சோடனே பார்த்திங்கன்னா அங்கே மறந்து நம்ம வந்து வச்சுருவோம். அந்த மாதிரி மறந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரீஃபில் தான் எடுத்திருக்கேன். அந்த பேனை வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறமா ரீஃபில் வந்து வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போடும் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஊசி அதுக்குள்ளே போட்டு 2, 3 எத்தனை வேணாலும் நம்ம வந்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மூடி வழியாக கூட அப்படியே நம்ம கழட்டி கூட எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம சார்ஜர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சார்ஜர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் கணக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது சார்ஜர் பின்னு போடுற இடத்துல கொஞ்சமாக வந்து அந்த ஒயர் வந்து பிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி பிஞ்சு போயிருக்கும் போது நம்ம வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சில டைமில் ஆன் பண்ணி கூட வச்சுட்டு போயிடுவோம். அது குழந்தைங்க வாயில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து பெரிய பிரச்சனையாகிடும். கண்டிப்பாக வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டேப்பு தான் எடுத்திருக்கோம். நம்ம டேப்பை வந்து பார்த்திங்கன்னா எந்த டேப் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயர் வந்து பிஞ்சு போயிருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து நல்லா ரோல் பண்ணி நல்லா டைட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து பிரிஞ்சு வரவே வராது. நம்ம சார்ஜரும் பார்த்திங்கன்னா பயப்படாமல் போட்டுக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சார்ஜர் என்றைக்கு வந்து வீணாக போகுதோ அன்னையத்துக்கு நம்ம வந்து தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் அந்த டேப் வந்து பிரியவே பிரியாது. இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து டேப் வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம விட்டுட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டு மறுபடியும் நமக்கு
என்னைக்காவது தேவைப்படும்போது பார்த்திங்கன்னா அந்த டேப்பை எடுக்கும்போது அந்த எட்ஜஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். இந்த மாதிரி சேஃப்டி பின் தான் எடுத்திருக்கேன். இந்த சேஃப்டி பின்னை பார்த்திங்கன்னா நம்ம டேப்பை வந்து கட் பண்ணி முடிச்சோன்னா கொஞ்சமாக வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து டேப்பை விட்டு தான் வந்து கட் பண்ணணும். அந்த மாதிரி விட்டு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின்னை நம்ம வந்து ஒட்டி வச்சிடணும். அந்த மாதிரி ஒட்டும் போது பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கட் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய கத்தி, கரண்டி இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ட்ரேயுமே அதுக்கு செட்டே ஆகாது. நானும் அப்படி தான் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணேன். குட்டி குட்டி அந்த ஸ்பூனு, கத்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரேயில் வச்சுருந்தேன். அந்த ட்ரேயில் நான் வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக வந்து செட்டே ஆகாது. இந்த ட்ரே தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சிஸ்ஸரும் நல்லா பெருசாக இருக்குது. அதே மாதிரி நைஃபும் பார்த்திங்கன்னா வந்து அந்த ட்ரேயோட பார்த்திங்கன்னா எந்தளவு வந்து நீளமாக இருக்குதுன்னு பார்த்துங்க. நம்ம வைக்கும் போதே பார்த்திங்கன்னா கீழே கீழே விழுவுது இல்லையா? இதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். வாட்டர் பாட்டில் தீர்ந்தாலும் நம்ம வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி தூக்கி போடுற பொருளையும் வச்சு நம்ம வந்து ரீயூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். அதே டைம் அந்த பொருளை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், அந்த பாட்டிலும் கத்தியும் பார்த்திங்கன்னா ஒன்றாவே இருக்குது. சரி, அதனால் வந்து இந்த பாட்டிலை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து அந்த கவர் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தோன்னே நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிலை வந்து நல்லா வந்து 3/4 பாகத்தளவுக்கு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா? இதில் வந்து நம்ம தேவையான வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே அதில் வந்து செட் பண்ணி, எனக்கு நைஃப்லாம் பெருசாக இருந்ததுனால நான் நைஃப் வந்து செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கரண்டி, ஸ்பூனு இது மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வந்து தேவையோ அதை வந்து நம்ம வந்து செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம எந்த இடத்துல வேணாலும் அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மாற்றி கூட நம்ம வச்சுக்கலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஸ்டாண்டு மாதிரி அப்படியே கீழே தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த பாட்டிலில் 2 சைடும் ஹோல் மாதிரி போட்டு கூட ஒரு கயிறு மாதிரி கட்டி கூட நம்ம எங்கேயாவது ஹேங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஹேங் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா சில வீடுகளில் கிச்சன் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா? வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம ஹேங் மாதிரி கூட வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதே மாதிரியும் வந்து ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல அழுத்தமான ஒரு நாடாக தான் எடுத்திருக்கேன். அந்த நாடா வச்சு பார்த்திங்கன்னா 2 சைடும் ஹோல் போட்டு நம்ம எங்கே வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா? அதையும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம வீட்டில் ஃபோனெல்லாம் சில டைமில் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றுறதுக்கும் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஆயில்கள்லாம் வந்து வாங்கிட்டு வருவோம். பேக்கெட்டில் வாங்கிட்டு வருவோம் இல்லையா? அதை வந்து கேனில் ஊற்றுறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலோட மூடியை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் சிங்க் இருக்கு இல்லையா? அதில் வந்து நம்ம வந்து ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம சோப்போடு அப்படியே வச்சு பார்த்திங்கன்னா தண்ணி கொத்து சீக்கிரமாக அந்த சோப்பு வந்து குழகுழப்பாகிடும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து 2 சோப்பு வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள் சைட் டேப் வச்சு அந்த சிங்குக்கு மேலே நம்ம ஒட்டி வச்சு ஸ்க்ரப்பர் அதுள்ள போட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே கீழே வடிஞ்சு நமக்கு வந்து அந்த ஸ்க்ரப்பர் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். அப்பப்போ நம்ம எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா சோப்பு எந்த குழகுழப்பு தன்மையும் இல்லாமல் ரொம்பவே காஞ்சி போய் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் வந்து ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டான பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து யூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஓகே தான். கண்டிப்பாக நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.